السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله كريم أما بعد. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மன்னிப்பின் மகத்துவம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தப்பு செய்யக்கூடியவன் தான். ஆனால் அந்த தப்பை ஒப்புக்கொள்பவனும் அதற்கான மன்னிப்பை தேடுபவனுமே சிறந்தவன் ஆவான். நபித்தோழர் ஒருவர், அவர் பெயர் அபு மக்தூரா ரலியல்லாஹு. அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் பாங்கை கேலி செய்தார்கள். ஆனால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பிறகு யாராவது நீங்க தான் பாங்கை கேலி செய்தீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் தப்பை மறைக்காமல் ஆம் நான் செய்தேன், ஆனால் அல்லாஹ் என்னை நேரடிப்படுத்தியிருக்கிறான் என்று கூறினார்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் தப்பை ஒப்புக்கொள்கிறோமா? நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறோமா என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். தப்பு செய்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பான விஷயம்தான். ஆனால் அந்த தப்பை ஒப்புக்கொள்வதும் அதற்கான மன்னிப்பை தேடுவதும் தான் சிறந்தவன். எனவே நாமும் அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அழைக்கிறவனாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாங்கியவன அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.